பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ மீனா வீட்டுக்கு வந்து ராஜி கால் பண்ணுறாங்க. ராஜி இந்த மாதிரி தான் மயிலாக்காவை போய் பார்த்துட்டு வந்தேன்றாங்க. எனக்கு சொல்கிறீங்க அம்மா, மயிலாக்காவை போய் பார்த்துட்டு வந்தேன், அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்றாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அம்மா, அவங்கள பார்க்கவே முடியல, அந்தளவு கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது சொல்லு, அவங்க பண்ணதும் தப்பு தானேன்றாங்க. ஆனால் டிவோர்ஸ் வேண்டான்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க அவங்கன்றாங்க. அக்கா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா சரண் மாமா வந்து டிவோர்ஸ் கொடுத்தே அவங்கன்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்னக்கா பண்ண முடியும், அதை நம்ம மாற்றவும் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதை மாற்றவும் தான் முடியாது, என்ன பண்ணுறது, இக்கட்டான சுச்சுவேஷனில் தானே இருக்குன்றாங்க. ஆனால் ஒன்று போனால் ஒன்று, எப்படி தான் இந்த மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியலன்றாங்க. இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்குன்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல, இவங்க பேசிட்டு இருப்பாங்க. பேசி திரும்புறாங்க, கோமதி இருப்பாங்க. அக்கா அத்தை வந்துட்டாங்கன்றாங்க. யாரடி, மீனா அக்கா தான்றாங்க. என்ன பேசுறீங்க, இல்லை மீனாக்கா மயிலாக்காவோட வீட்டுக்கு போயிருந்தாங்களான்னு கோவப்படுறாங்க கோமதி. அவ இவ்வளோ பெரிய கேவலமான காரியம் பண்ணிட்டு எதுக்கு மீனா அங்கே போனா அப்படின்னு சொல்லி கோமதி கத்திக்கிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் வேணாம், என்ன எப்படியாச்சும் வந்து நீ காப்பாத்துன்ற மாதிரி அக்கா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம். பண்ணுற கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிட்டு யாரடி அவளை ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு கோவப்பட்டு கோமதி கத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.